வேழமிகத்தோனே விநாயக பெருமானே, நாங்க தொடங்குற இந்த காரியமும் எங்க வெளிநாட்டு பயணமும் வெற்றியடைய நீதாப்பா எங்களுக்கு துணையா இருக்கணும். லக்ஷ்மி, தீர்க்க சுமங்கலியா இருக்கிற நீயே திருமாங்கல்யத்தை எடுத்து சிவபாகியத்தை கையில கொடுத்துருமா. ஆகட்டும் மாமா. இந்த மாங்கல்யத்தை கையில வாங்கும் போதே என் மருமக வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி தோணுது. அதனாலதான் உங்க பிள்ளைக்கு அமெரிக்காவில போய் கல்யாணம் பண்ண போறீங்களா? ஏன்டா அசட்டுத்தனமா ஏதாவது உளர்ற? இது பார், இந்த நாள்ல எத்தனையோ அமெரிக்க பெண்கள் இந்திய பையன்களை கல்யாணம் பண்ணிக்கிறா, இந்திய பெண்கள் அமெரிக்க பையன்களை கல்யாணம் பண்ணிக்கிறா நாகரிகம் என்ற பெயரால். ஆனா இந்த அமெரிக்க பெண் அப்படி இல்லை. உன்னதமான இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நான் மதிக்கிறேன், தெய்வீகமான வேதங்களையும் இதிகாசங்களையும் உயிரை விட மேலா நேசிக்கிறேன். அதனாலதான் ஒரு இந்தியனை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட பெண் இந்த உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் அவளை இந்திய பெண்ணா தான் அவன் மதிக்கணும். அவளுடைய கல்யாணத்தை இந்து சம்பிரதாயப்படி நடத்துறதுக்காகத்தான் இந்த திருமாங்கலயத்தை பண்ணிட்டு இப்ப நாங்க அமெரிக்கா போறோம். நேரத்து வீணாக்காத. எனக்காக நண்பர்களா ஏர்போர்ட்ல காத்திட்டு இருக்காங்க. தீவுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? அந்த ஏற்பாட்டையெல்லாம் முடிச்சிட்டேன். இனி முடிக்க வேண்டியது நம்ம வியாபாரம் தான். ஓஹோ. தீவுல கிடைக்கிற புதையல் உன் கைக்கு வந்தா அதுல பாதி எனக்கு பங்கு வரணும். சம்மதம் தானே? சம்மதம் தான். இதோ பாத்தியா சிங்கத்தலை, இதை கொண்டு போய் இந்த விலாசம் உள்ள நபர்கிட்ட காட்டினா உனக்கு வேண்டிய சகல வசதிகளும் கிடைக்கும். என் வேலைக்கு ஹெலிகாப்டர் ஸ்ரீ லான்ச் தான் தேவைப்படுமே. இது என்ன பிரமாதம்? ராக்கெட்டை கட்டினா கூட உடனே கொண்டு வந்து நிறுத்துவாங்க. பரந்தாமா, இது சாதாரண சிங்கத்தரை இல்ல, உலகத்துல பல கோடீஸ்வரன் உண்டாக்குன சிங்கத்தரை. இத பத்திரமா வச்சுக்க. கவலையை விடு, இனிமே நீ கவலை இல்லாம இரு. என்ன, நீ வெளிநாட்டுக்கு போறியா? ஆமா, நான் இந்த பிளைட்ல தான் போறேன். அப்படியா? நானும் இந்த பிளைட்ல தான் ஏர் ஹோஸ்டா இருக்கேன். நிஜமாவா? ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன். ஹலோ கலா, போன காரியம் சக்சஸ் தானே? சக்சஸ். என்ன நீ முடிச்சுட்டு இல்லையாப்பா? இது ஏரோப்ளேன், டயத்துக்கு போனா பறந்து போயிடும். பின்ன சரி. அவ்வளவு பெரிய ஏரோப்ளேன் இந்த ரூமுக்குள்ள இருந்தா விடுவாங்க? இல்ல, இந்த புத்திக்குள்ள இருந்து விடுறாங்க. இந்த வழியில இருந்தா சீ, வா. நல்ல கண்ணு நல்ல கண்ணு. உனக்கு கண்ணு இல்ல, புத்தி இல்ல, சாப்பிடுறதுக்கு ஸ்பூன் பத்தாது, பெரிய கரண்டி வச்சுக்கின்னு அலையிற. நீ என்ன அழக பெருசா? ராஜேஷ் கண்ணாவே என்ன பார்த்த முடி வச்சுக்கிட்டாரு. ஏன் நீ என்ன பார்த்து சிரிக்கிற? தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ. சாமியா? இந்த பகவதி குடுங்க சாமி. சாமி நல்ல கண்ணை பாத்தீங்களா? யாரையாவது தேடுறியா? என் நல்ல கண்ணை காணும் சாமி. கவலைப்படாத, பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார்.
What nonsense! வீட்டிலே கோயில்ல எங்க பார்த்தாலும் கடவுள் கடவுள்னு ஒரே கூச்சல். இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படவே படாது. அட்லீஸ்ட் ஏர்போர்ட் விட்டு வைக்க கூடாதா? அட்வான்ஸா போது ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் அதெல்லாம் பார்க்கணும். பாத்தீங்க சாமி, நான் அக்கிரமமா பேசுறாரு. அது இருக்கட்டும்மா, அதுக்கு அட்வான்ஸா பகவான் கொடுத்துருவார். நீ யாரையோ தேடுற, நீ போய் தேடு போ. அவர் கொஞ்சம் விபூதி கொடுங்க சாமி. Who is this dirty girl? அஞ்சலே, அஞ்சலே, அஞ்சலே. என்னடா? தீர்காயுஷ்மான் பவ, தீர்காயுஷ்மான் பவ. இந்தப்பா விபூதி. இந்த கண்டவங்களுக்கெல்லாம் விபூதி குடிக்கிறீங்க. இந்த உள்ள போடுங்க பையில. அதெல்லாம் வேற ஆளு. வெளிநாடு செல்லும் பயணிகள் விமானத்திற்கு செல்லலாம். ஆளே இல்லாத நினைச்ச இடத்துல ஒரு கும்பிடு. உங்களுக்காக பிளைன் காத்துட்டு இருக்குமா? எங்கடா போயிட்டா? ஏன் இவ்வளவு லேட்டு? அது வராது. கமான். உங்களை காணாம பதறப்பாயிட்டா. கவலைப்படாதம்மா, கடவுள் செய்தாலே ஒண்ணு நடக்கல. இதுதான் மேல நடக்க வேண்டியதை பார்ப்போம். அப்படியே ரெஸ்ட் எடுக்கணுமா? அழாதம்மா, நடந்தது நடந்து போச்சு. அதை நினைச்சு அழறதுனால எந்த பலனும் கிடைக்க போறது? புறப்படும் போது நாம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா புறப்பட்டோம். வழியில இப்படி ஒரு கொடுமை நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. அந்த கொடுமையிலும் கடவுள் நமக்கு ஒரு நன்மையத்தாமா செய்திருக்கான். இல்லாத போனா திக்கு தெரியாத இந்த காட்டுல இந்த பிள்ளையாண்ட வந்து நம்மள எல்லாம் காப்பாத்திருப்பானா? அப்படி காப்பாத்தின எல்லாரையும் பத்திரமா ஊருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் கடமை. அதை எப்படி நிறைவேற்றுறதுன்னு எனக்கே தெரியல. என் உயிரை கொடுத்தாவது உங்களை எல்லாம் ஊருக்கு கொண்டு போய் சேர்க்க. அப்போ இந்த காட்டு மனுஷன் தயவாலதான் நம்ம ஊருக்கு போய் சேர போறோமா? நானும் நாட்டு மனுஷன் தான். உங்க பேர்? ஜம்பு. உன்னை தவிர வேற யாராவது இந்த காட்டுல? நீ மாத்திரம் எப்படி இங்க வந்த? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ராமு சோழு 2 பேரும் உயிரோட இருக்கீங்களாடா? விமான விபத்துல நானும் பழச்சிட்டேன், நீங்க பழச்சிட்டீங்க. காட்டு மனுஷா, என்னையா ஆனா உன கத்திய காட்டுற? நீ எங்களை பசியா பட்டியா கொல்றதுன்னே முடிவு பண்ணிட்டியா? கொஞ்சம் பொறுங்க, எல்லாருமே சாப்பிடலாம். அப்படியா? வெரி குட் வெரி குட். கமான் குயிக் குயிக். எரியறம்மா, வயிறு எரியுது. கொண்டா கொண்டா கொண்டா. ஏய் புறா. தேடி வந்த புதையல் கிடைச்சிடுச்சு. நேற்று நம்ம பார்த்து வச்சிருந்த புதையல் அதை எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்லு. அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. உண்மையை சொல்லிடு, இல்ல குத்தி கொலை பண்ணிடுவேன். என் உயிரை போனாலும் சொல்ல மாட்டேன்.
சிகாமணி தொலைஞ்சாண்டா. வாங்கடா, நம்ம போய் புதையல் எங்க இருக்குதுன்னு தேடுவோம். எங்கெங்கோ தேடி பார்த்து புதையல் கிடைக்கலையே. நம்ம கொண்டு வந்த உணவுப் பொருள்களும் தீர்ந்து போயிடுச்சு. நம்ம போயிட்டு திரும்பி சகல வசதிகளோட வந்து அந்த புதையல் எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நிச்சயமா கண்டுபிடிச்சே தீர்றது. என்னைய உத்து பார்த்துட்டு இருக்கிற, அப்படியா முகத்துல என்ன இருக்குது? சின்ன வயசுல என் நெஞ்சில ஒரு காயம் ஏற்பட்டு அது 4 வட்டத்துல ஒரு தழும்பா மாறிடுச்சு. அந்த தழும்பு இன்னும் அப்படியே என் நெஞ்சத்துல இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் உடம்புல இருக்கிற தழும்புக்கும் ஒரு கதை இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு நேரமாகுது, நான் கோயிலுக்கு போறேன். கோவிலுக்கா? இந்த இடத்துல கூட கோவில் இருக்கா? ஆனா நான் கோயிலா நினைச்சு வணங்குற இடம் ஒண்ணு இருக்கு. அதனுடைய பெருமை எனக்குத்தான் தெரியும். ஐயோ, எனக்கு வர்ற கோபத்துக்கு தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடலாமான்னு இருக்கு. நாட்டுக்குள்ளதான் கோயில், சாமி சாமி கோயில்னு கத்துறானுங்க. காட்டுக்குள்ள வந்தாலும் இங்கேயும் கோயில் இருந்து பைத்தியக்கார போறானையா. இந்த உலகம் பூரா கோயில் மயமாத்தான் இருக்கு. உன்ன மாதிரி பகுத்தறிவாளர்களுக்கு தான் அது தெரியறது இல்லை. இந்த முண்டங்களை எப்படி திருத்துறது? பெரிய பள்ளிக்கூட வாத்தியாரே இவர் திருத்த போறார். இந்த ஆளு நம்ம கூட வந்ததுனாலதான் நம்ம எல்லாருக்கும் இந்த கதியா வந்து. நம்ம அதிர்ஷ்டம். எந்த தீவுல நம்ம புதையல் எடுக்கணும்னு நினைச்சோமோ அதே தீவுல தான் விபத்து ஏற்பட்டிருக்குது. நீங்க 2 பேர் உயிரோடு இருக்கிற விஷயம் நம்ம கூட்டத்துக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்க இங்கேயே இருங்க, நான் உங்களை வந்து அடிக்கடி கவனிச்சுக்கிறேன். ஓகே? அதை விடு. நம்ம இங்க வந்ததுல இருந்து இந்த காட்டு மனுஷன் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவனை முதல்ல நாகரிக மனுஷனா மாத்தணும். அவ்வளவுதானே, அதை நான் கவனிச்சுக்கிறேன். என்ன கொண்டாந்து வனாந்தரத்துல விட்டுட்டியே, நல்லா இருக்கியானே. கடவுள் புண்ணியத்துல நான் கொண்டு வந்து சாமாத்திரி பத்திரமா இருக்கு. வெரி குட். என்ன சலங்க இது? கண்ணுக்குட்டி சலங்க. என் நாய்க்குட்டியா வேண்டாண்ணா, அந்த அம்மா கண்ணுக்குட்டியா கொண்டாந்து. ஒரு குட்டி சலங்க இல்ல அது. ஐயோ, அது பரதநாட்டிய சலங்க. அப்படிங்களா? ஆமாங்க. ஏப்பா, உனக்கு நாட்டியம் ஆட தெரியுமா? தெரியுங்க. ராதா நாட்டிய தேர்வு நின்னு 10 வாங்கியிருக்கா. அப்போ இங்கேயே ஒரு நாட்டிய கச்சேரி ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.